ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட் கைட்ஸ். ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, this one. Pile number 2, pile number 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து கொடுக்குறாங்க. டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்ப்போம். பைல் நம்பர் 1, good luck. Financial health. Okay. So பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து ஸ்பிரிட் அனிமல்ஸ். ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து உங்களோட ஒரு விஷயத்துக்கும் கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம் பீரியடில் வந்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அது கிராண்டடாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக கூடாது, ஏன்னா உங்கள் டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நடக்குது. உங்களை சுற்றி நிறைய சைன்ஸ் ஆல்சோ வந்து உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் ஏதோ ஒரு மூலயமா சென்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க. யூஆர் நாட், அதாவது உங்கள் மைண்ட் செட் வந்துட்டு ஒரு ஆக்டிவாக இல்லை இப்போ கரண்ட்லி, அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லை. ஸோ நீங்கள் நிறைய சைன்ஸ் வந்துட்டு ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் உங்கள் எமோஷன்ஸில் இருந்து வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி பர்சனல் லைஃப் 2 பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கீங்க. பட் பர்சனல் லைஃபுடைய அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உங்களை. பட் ஆனால் இனி வரக்கூடிய டைமில் வந்து உங்கள் ஸ்பிரிட் அனிமல்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது வந்து உங்களோட ஃபோக்கஸில் இருக்கும் அண்ட் உங்களோட ப்ரியாரிட்டியில் இருக்கும், உங்களோட எமோஷன்ஸில் ஆல்சோ இருக்கும். ஓகேயா? அண்ட் ஃபினான்ஷியலி நல்லா இருக்கும், க்ரோத் இருக்கும். நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடும். அண்ட் உங்களோட ஏன் வந்து இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இன்ட்யூஷன். அண்ட் சி ஆஃப் காட் குட் லக் ஆல்சோ. உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவிட்டி அப்படின்னே ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களை சுற்றி நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. குட் லக் டைம் பீரியட் வருது. ஸோ வந்து அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரையாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, எந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதில் க்ரோத் இருக்கும்.
பட் ஆனால் உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் வந்துட்டு தேவைப்படுது. ப்ரொஃபஷ்னலி உங்கள் கெரியர் வைஸ்லையுமே டெவலப்மெண்ட் வேணும். அண்ட் நீங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்களில் க்ரோத் இருக்கும். ஆனால் உங்களோட இந்த மெச்சூரிட்டி நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் வந்துட்டு அந்த க்ரோத்தை உங்கள் லைஃப்பில் இருக்க வைக்கும். ஓகேவா? ஸோ அதனால பி மெச்சூர். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பீஸ்ஃபுல்னஸ் தேவைப்படுது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு சில டென்ஷன்ஸ் வரலாம், ஒரு சில ரொம்ப பிஸி ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் வரலாம். பட் நீங்கள் எது இருந்தாலும் பீஸை ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சி இது எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க, எஸ் நல்லா முழு மனசோட ட்ரை பண்ணுங்க. நல்லா ஃபோக்கஸ் அதிலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அதில் நல்ல சக்ஸஸ் இருக்கும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு கெரியர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ நாளாக இருந்தீங்களோ அந்த ஒரு கெரியர் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தெர் இஸ் அ ஹோப். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மேபி கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் விஷன்ஸ் அண்ட் மைண்ட் செட்டில் வந்துட்டு நல்ல ஒரு பிக் பிளான்லாம் வச்சுருக்கீங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் ஓகே, நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கான அந்த ஒரு கோல் ட்ரீம் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகே? உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கூடவே இருக்காங்க. ஸ்பிரிட் அனிமல்ஸோட எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ பட் ஆனால் அது நீங்கள் வந்து உணரணும். ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு டீமாக ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ண உங்களால் முடியும். இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்திருக்கீங்கன்னா அது நீங்கள் சிங்கிளாக பண்ணாமல் ஒரு டீமாக நீங்கள் லீட் பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது. அதுக்கான சான்ஸ் வரப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சான்சஸ் இது வரைக்கும் வரலன்னு நினச்சிருப்பீங்க. பட் இனி சான்சஸ் வரும். அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. ஸோ அதனால தான் வந்துட்டு பி ப்ரெசன்ட், பி ஆக்டிவ் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அண்ட் ஃபினான்ஷியலியாக வந்து யாராவது உங்களுக்கு மணி கொடுக்கணும், இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அதுவுமே சால்வ் ஆகிடும். அண்ட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அன்எக்ஸ்பெக்டட் டைமில் உங்களுக்கு வந்துட்டு அந்த மணி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலி அந்த ஒரு ப்ராப்ளம் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். பட் நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து வர அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த மணி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து வர்றப்போ அதை ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ஏதோ ஒரு டிமாண்ட்ஸ் வர மாதிரி இருக்குது உங்கள் ப்ரொஃபஷனல் சைடில் சொல்கிறேன். ஸோ அந்த டிமாண்டை வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே? இன்னும் ஒரு கார்டை எடுத்து பார்க்குறேன். லைஃப் பர்பஸ். ஓகே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, லைஃப் பர்பஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேஃப் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஜேர்னி என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? உங்கள் லைஃப் பர்பஸ் என்னங்கிறதுமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த லைஃப் பர்பஸை நோக்கி நீங்கள் ட்ராவல் இன்னும் பண்ணலை. பட் உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களை ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க. இந்த சேஃப் கேம் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வேண்டாம், கொஞ்சம் ரிஸ்க் தேவைப்படுது. ஓகே? ஸோ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ சரி, உங்களோட அந்த விஷன்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இருக்கும். மேபி இப்போ நீங்கள் கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இல்லை ஒரு விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இருக்கும்.
ஓகே, சரி, உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் உங்க லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்றீங்க. தெர் இஸ் அ வே கண்டிப்பாக இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தெர் இஸ் அ வே. பட் நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் அனிமல்ஸோட பவர் தேவை, ரைட்? ஸோ சேவ் யுவர் எனர்ஜி, உங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணுங்க அண்ட் பி ப்ரெசன்ட். உங்களோட லைஃப் பர்பஸ் என்னங்கிறது ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா வந்துட்டு நீங்களே வந்து அதை தேட ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். பட் தெர் இஸ் சம் ஏதோ ஒரு குட் நியூஸ், ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ்ங்கிறது ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட இருந்து வெரி சூன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் கொடுக்குறாங்க? Pile number 2, answers. Okay, blessings, inspiration. Fine. First of all வந்து சரி, உங்களுக்கு லுக் அட் த கார்டு. இந்த இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இப்போ ரொம்ப டல்லாக இருக்கீங்க, எனக்கு அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல, இந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களுக்கு, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா ஒரு வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மோஸ்ட்லி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்கள் ஆன்சஸ்டர்ஸ், இல்லைன்னா வந்து சம்ஒன் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இருக்கவங்க, அண்ட் ஆல்சோ அவங்களோட ஒரு கைடன்ஸ், அவங்களோட ஒரு சப்போர்ட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், யாரோ உங்களை கைட் பண்ணுற மாதிரி. அதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஏதாவது ஒரு ஆன்சர் அந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்குள்ளரே வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அந்த உணர்வு இருக்கு, எஸ் என்னை யாரோ கைட் பண்ணுறாங்க. இட் இஸ் ட்ரூ. அப்படி ஒரு தாட் இருந்துச்சுன்னா உண்மைதான், கண்டிப்பாக உங்களை வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, சரி, உங்களுக்கு இமேஜினேஷன், நல்ல இமேஜினேஷன் பவர் இருக்கு பைல் நம்பர் 2க்கு. அண்ட் நீங்கள் ஒரு சில பேர் ரொம்ப டீப்பான இமேஜினேஷன் கூட பண்ணுவீங்க, ரைட்? ரொம்ப டீப் இமேஜினேஷன், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தையும் பார்க்கறதா இருக்கட்டும், இமேஜின் பண்ணுறதாக இருக்கட்டும், உங்களுக்கு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க உங்களை கைட் பண்ணுறாங்கங்கிறத ட்ரஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஏதாவது ஒரு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா அவங்கள வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் வரைக்கும் சேஞ்சஸ் தேவைப்படுது. புதுசாக ஏதாவது நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒரு கிளியரான ஒரு கோல் இல்லை, கிளியரான லைஃப் பர்பஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அது என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு சில பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், இதுதான் உங்களோட ஃபியூச்சருங்கிறதும் தெரியும். பட் இருந்தும் அதில் வந்து புதுசாக எதுவுமே நீங்கள் கொண்டு வரல, ஒரு இனோவேஷன்ஸ் இல்லை அண்ட் க்ரியேட்டிவிட்டி இல்லை. ஆல்ரெடி செஞ்ச ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கீங்க. இது எதுவுமே வந்து உங்களுக்கு க்ரோத்தை கொடுக்காது, ரைட்? உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்கிறது என்னன்னா, உங்களோட இமேஜினேஷனாக இருக்கட்டும், விஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ட்ரீம்ஸ் கோல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது.
ஆனால் அதுக்கான ஒர்க் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட விஷன்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி கொடுக்குறீங்களோ அது வந்து ஆக்ஷனில் இல்லை. ரைட். ஸோ இனி வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இதுக்கு வந்துட்டு ஆன்சர் தேடிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் யார் கொடுப்பா? பட் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்றது என்னன்னா, நீங்க கேட்குற ஆன்சர் என்ன ஒரு பதில் வேணுமோ அது ஆல்ரெடி உங்ககிட்டே தான் இருக்கு. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஓகே. அண்ட் வந்து ஒரு டெசிஷன் வந்து நல்லா மேக் பண்ணக்கூடிய நீங்க ஏன் ஒருத்தவங்க கிட்டயுமே ஒப்பீனியன்ஸை கேட்குறீங்க? ஸோ இது வந்துட்டு இந்த ஒரு ஹேபிட் வந்துட்டு ஃபியூச்சர் உங்களோட இந்த கோலுக்கு ஒரு பிளாக்கேஜா இப்போ இருக்கு. உங்களோட ஓன் டெசிஷன் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஓன் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அது இப்போ இல்லை. சரி, உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறனால வந்துட்டு கண்டிப்பா உங்களோட லைஃப் மாற்றங்கள்ங்கிறது இருக்கும். பட் ஆனால் நீங்கள் மாறினாதான் அந்த சேஞ்சஸ் வந்து உங்களோட க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இனிமேல் நீங்கள் யாரோட அப்ரூவல், யார்கிட்டயும் ஒப்பீனியன்ஸ் கேட்கணும்னு இல்லை. நீங்களே கரெக்டான ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. உங்களுக்கே அந்த கேள்விக்கான ஆன்சர் தெரியும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், உங்களோட கட் ஃபீலிங்கை நம்புங்க. ஓகே. இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களோட ஓன் ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. அண்ட் வந்து பீப்புள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட எனர்ஜி உங்களை வந்து பாதிக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் ஒரு சில பேர் இப்போ கரண்ட்லி வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கலாம். நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ செய்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவும் செட் ஆகலை. ஒரு எனர்ஜி வந்து நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரைட். ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் உங்களோட ஒரு சில பேருக்கு நீங்கள் கேட்குற ஆன்சர் உங்கள் ட்ரீம்லேயுமே கூட கிடைக்கும். அண்ட் உங்களோட ப்ரேயர் அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு ஃபெதர் மூலயமா இல்லை ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் மூலயமா, பட்டர்ஃப்ளைஸ், இது மூலயமா ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு ஒரு சைன் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கரெக்டான ஒரு விஷயத்துல தான் இருக்கீங்கன்னு. ஓகே. இது என்னன்னா வந்து அவங்க ஏதோ ஒரு இது மூலயமா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. ஓகே. எனக்கு வந்து என்னன்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ், இன்ஸ்பிரேஷன் டைரக்ட் மெசேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலே கிடைக்கும், உங்ககிட்டே வந்து இருக்கு. எது பண்ணால் எனக்கு அந்த ஒரு 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 ஐடியாஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை டெஃபினட்டாக அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். டிலேஸ் இருக்கலாம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகலாம். நீங்கள் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட கண்ணுக்கு நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்காம இருக்கலாம். பட் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு வெரி சூன் வந்து ஒரு சயின்ஸ் மூலயமா உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ட்ரீம்ஸாக இருக்கட்டும், உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் தான் வந்துட்டு ஒரு ஆன்சர்ஸுமே வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப், லவ் விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல நேரம் வருது, அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணுறப்போ இந்த எமோஷ்னலான ஒரு சைடு, இந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல விஷயம், அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகே. ஸோ எமோஷன்ஸை ஸ்டேபிள் பண்ணுங்க அண்ட் உங்களோட அந்த ட்ரீம் கோலுக்கு வந்துட்டு விஷன்ஸை அதிகமாக வைங்க இந்த டைம் பீரியடில். ஸோ டெஃபினட்டாக ஏதோ ஒரு ஆன்சர், பாசிட்டிவான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ that's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க?
home. Okay. Confidence, forgiveness. Okay, I'll take one more. Peace. Right. Okay. Wonderful. Pile number 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏஞ்சல்ஸ். ஓகே, ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அழகா வந்து கைட் பண்றாங்க. அண்ட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்க இந்த டைம்ல? ஃபர்கிவ்னஸ், கான்ஃபிடன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட பீஸ்ஃபுல்னஸ், அதாவது உங்களோட அந்த நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் பிளாக்கேஜஸ் வந்துட்டு இது ரெண்டும் தான். கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன் கான்ஃபிடென்ட் இல்லை? ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட ஹர்ட் என்னைக்கோ நடந்திருக்கும், அந்த ஹர்ட், அந்த ஒரு சேட்னஸ், கோபங்கள் இன்னும் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. லெட் கோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களே ஹர்ட் பண்ண உங்களோட கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், ஸோ இந்த பீஸ்ஃபுல்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அந்த பெயினை உங்களுக்குள்ளார வந்துட்டு ரொம்ப வருஷமாக கேரி பண்ணுறீங்கல்ல. ஈவன் டே டு டே லைஃப்லையுமே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சின்னதாக நெகட்டிவ் நடந்தால் அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட எமோஷ்னலி அட்டாச் ஆகுறனால உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகுது. நீங்கள் அந்த அது என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக வரணும்னா ஃபஸ்ட்டு ஃபர்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அந்த பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்குள்ளேயுமே பீஸ்ஃபுல்னஸ் வரும். உங்களோட மற்ற ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அண்ட் உங்களோட ஹோம், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அந்த பர்சனோட கனெக்ட், இது ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இதை நீங்கள் மனசில் போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. ரைட். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்லி வந்து உங்க லைஃப்ல ஒரு சில பேருக்கு ஃப்ரீடம்ங்கிறது இருக்கும். நீங்கள் உங்க விருப்பப்படி முடிவெடுக்கலாம், என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். உங்களோட லைஃப்பை வந்து நல்லா ஒரு ஃபுல்லஸ்டா ஹாப்பியா வந்து மனசார ஜாலியா வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஆனா அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. அந்த கிடைச்ச அந்த ஒரு ஃப்ரீடமை யூஸ் பண்ண முடியல ரைட் நவ். இப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜஸா இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப செல்ஃப் டவுட் அதிகமா இருக்கா. இப்போ ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க, இப்போ உங்களுக்கு ஃபியூச்சருக்கே உங்களோட பிசினஸ் பிளானிங்ல இருந்து ஒரு பிளானிங்குமே மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த ஒரு பிளானிங்கை லான்ச் பண்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க? கான்ஃபிடென்ட் தேவை. நீங்க கரெக்டான கோல், கரெக்டான லைஃப்ல வந்துட்டு இருக்கீங்க. பட் அந்த கான்ஃபிடென்ட் இல்லாததுனால பீப்புளுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு ஒரு பிளாக்கேஜா இருக்கு. ஓகே, அது தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். பட் அதை அக்செப்ட் பண்ணுங்க. கம்யூனிகேஷன்ல தான் வந்து இங்க ஒரு பிளாக்கேஜ் தெரியுது. கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல நீங்க பாதி விஷயங்களை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை உங்க கம்யூனிகேஷன்ல. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஆப்போசிட் பர்சன் உங்களை ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. ரைட். பட் ஏஞ்சல்ஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் டைப், ரொம்ப சென்சிட்டிவ் தெரியும். பட் ஒரு போல்ட்னஸா நீங்க இருக்கணும். நிறைய இடங்கள்ல உங்களை வந்து ஏஞ்சல்ஸ் கைட் பண்ணியிருக்காங்க, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க கவனிக்கல. நிறைய சைன்ஸ் உங்களை சுத்தி இருந்திருக்கு, நீங்க கவனிக்கல. எந்தெந்த விஷயம்
உங்களோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுதோ அந்தந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்கியூ பண்ணுங்க. அது உங்கள் லைஃப்ல இருந்து தள்ளி வைங்க. இல்லை நீங்கள் அதில் இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. எனி ஒன் ஆப்ஷன், ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் இந்த டைம் பீரியட்ல சூஸ் பண்ணணும். ஏன் வந்து ஏஞ்சல்ஸ், உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டுங்கிற ஒரு விஷயத்தையே அப்பையிலிருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில பொறுப்புகள் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பீப்புள் உங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், சூழ்நிலைகள் அந்த மாதிரி வரும். அப்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் பீப்புள் உங்களை நம்புவாங்க. ஸோ அந்த வரக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஃபேவராக. அப்போது அதுக்கு கான்ஃபிடென்ஸ் தேவை தானே. ஸோ அதனால தான் இவ்வளோ உங்களுக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து கான்ஃபிடென்ட்டுங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டே இருக்கு. சரி, உங்களோட பீஸ், ஃபர்கிவ்னஸ், ஹோம், இது எல்லாத்துக்கும் கான்ஃபிடென்ஸ். எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணாதீங்க. வாட் எவர் இட் இஸ், கோபம் வருதா, ஹாப்பினஸ், சேட்னஸ், ஜஸ்ட் லெட் இட் கோ. எமோஷன்ஸை வந்து அட்டாச் பண்ணாதீங்க. இப்போ ரைட்னா வந்து நீங்கள் உங்களுக்கு பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, என் மைண்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, ஏதாவது ஒன்று ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு, பயம் வருது, என்னை சுற்றி பீஸ்ஃபுல்னஸ் இல்லை, அதுக்கான ரீசன் இதுதான். ரைட். அண்ட் உங்களோட ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் அந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், அண்ட் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். பட் பி போல்ட். ஓகேங்களா? அண்ட் கம்பேரிஷன்ஸ் பண்ணுறீங்களா? ஐ திங்க் வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, ரீசன்ட் டைமில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை லோவாக ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கான அந்த ரைட்ஸ், உங்களுக்கான அந்த ஒரு லைஃப் பறி போயிருமோங்கிற பயம் வருது. பட் சரி, உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி கொடுக்குறாங்க, நிறைய சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு பயம்னால உங்களுக்கு வந்து அந்த நல்ல விஷயத்த கவனிக்கல. பட் இட் இஸ் ஓகே. பட் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. அண்ட் வந்து உங்களோட ஒரு சில பேருக்கு உங்களோட வீட்டில் வந்து உங்களோட பவரை வந்து ஒரு சில பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து உங்களோட அந்த நிம்மதிக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்காங்க ரைட் நவ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் எமோஷ்னல் கேம்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். ஸோ வந்து கொஞ்சம் பவுண்டரிஸ் தேவை எல்லாத்துக்கிட்ட இருந்தும். இப்போ ஒரு பவுண்டரி தேவை. ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து பீப்புள் உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி உங்க கண்ணுக்கு அது தெரியல, பட் ஏஞ்சல்ஸ்க்கு தெரியுது. அதனால ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? பவுண்டரிஸ். ஓகே. அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ் டெஃபினட்டா வந்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் உங்களோட மைண்ட் செட்லே, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்துட்டு வரும். கவலைப்பட வேண்டாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மீ டைம், அதாவது நீங்கள் உங்களுக்கான டைமிங்கை நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், நீங்கள் இன்னும் க்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரேயர்ஸ், மெடிடேஷன், யோகா, இது எல்லாமே ரொம்ப தேவைப்படுது இந்த டைம் பீரியடில். உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்சஸ் தேவைப்படுது. அண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வீட்டில், ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளார, இல்லைனா ப்ரொஃபஷ்னல் சைடில், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் பாஸ்ட் பர்சன் இல்லைனா வந்து ப்ரெசண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க பண்ண அந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்கிவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு தெரிய வரும் அந்த விஷயம். ஒன்ஸ் அது தெரிய வந்தப்பறம் ஃபர்கிவ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க எதையுமே. ஓகே. அண்ட் ஹவுஸ், அதாவது ஒரு வீடு சேஞ்ச் பண்ணணும், வீடு சேல் பண்ணணும், வாங்கணும், இந்த ஒரு விஷயத்தில் இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கலாம். இல்லைன்னா அதில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா அது சீக்கிரமே சால்வ் ஆகிடும். சீக்கிரமாகவே நீங்கள் வந்து உங்கள் வீடு விஷயமா, உங்களோட
பர்சனல் லைஃப் விஷயமா என்னென்ன பிளாக்கேஜ் இருந்துச்சோ அதில் வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்துட்டு அங்கே இருக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் காட் தஸ். ஓகே, ஸோ வந்து அதுதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. பயமே தேவை கிடையாது. எதுக்காவது பயந்தீங்கன்னா பயப்படவே வேணாம். பி போல்ட், கான்ஃபிடென்ட்டாக எதுவுமே வந்து செய்யுங்க. ஓகே, கான்ஃபிடென்ஸ் உங்களோட சக்ஸஸ்க்கான ஒரு கீ ஃபார் பைல் நம்பர் 3. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இஷ்யூஸ் எல்லாமே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு சால்வ் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே அது ரெசனேட் ஆகும். தேங்க்யூ.